Hi, நான் Jessie, a TEFL certified English trainer. Welcome to Jessie's Tamil English. So, இன்னைக்கு நாம பார்க்க போறது future continuous tense. So, tense எல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். So, அது என்னவா இருந்துட்டு போகுது. நாம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? சிச்சுவேஷனுக்குள்ள போய் தான் நாம பேசிட்டு இருக்கோம். சரியா? அப்போ ஒரு விஷயத்த இதுக்கு மேல நடக்க போற ஒரு விஷயத்த நாம சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது? சரிங்களா? உங்களுக்கு கேஷுவலா சொல்லணும்னா எதிர்காலம். ஓகே, எதிர்காலம்னா ஃபியூச்சர். ஓகே, சோ இந்த ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு விஷயத்த பேசுறதுக்கு இந்த டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏற்கனவே இன்னொரு ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நடத்தியாச்சு. ஓகே, இப்போ நடத்த போறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இந்த ரெண்டு டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஃபியூச்சர் தான், ரெண்டுமே எதிர்காலம் தான். தமிழ்ல நம்ம சிம்பிளா எதிர்காலம்னு சொல்லிட்டு முடிச்சுடுறோம். ஓகே, பட் இங்க எதிர்காலத்திலேயே சிம்பிள் டென்ஸ்னு ஒன்னு இருக்கு அண்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒன்னு இருக்கு. ஓகே, சோ ஒரு வாட்டி மைன்யூட்டா டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். நீங்க புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, புரியாட்டி ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன் இல்லைன்னு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான், ரொம்ப கிராமட்டிக்கலா ஒன்னும் பேச போறது கிடையாது, வேண்டாம். சோ உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன்ல என்ன தேவைப்படுங்கிறது கொஞ்சம் பாருங்க. சோ நாளைக்கு நாம மீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், எப்ப மீட் பண்றோம்? நாளைக்கு. சம்பவம் எப்ப நடக்க போகுது? நாளைக்கு. ஓகே, நாளைக்கு நீங்க என்ன மீட் பண்ண போறீங்க? ஓகே, ஃபியூச்சர். நாளைக்குனாலே என்னது? ஃபியூச்சர் ஆயிடுச்சா? இப்போ ஃபியூச்சர்ல டென்ஸ் என்ன டென்ஸ்? கண்டினியூஸ் டென்ஸ். அப்படின்னா நாளைக்கு நீங்க என்ன பாக்குறீங்க? அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே, நாளைக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு நீங்க என்ன பாக்குறீங்க? நம்ம 2 பேரும் மீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க பாக்குற அந்த நிமிஷம் என்னோட வேலை என்னது? நான் பண்ணிட்டு இருந்த செயல் என்ன செயல்? இந்த செயல். இந்த செயல் எப்படியா இருந்துச்சு? நடந்துட்டு இருந்துச்சு, நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, அப்போ ஃபியூச்சர் அப்படிங்கிறது நாளை நீங்க என்ன பாக்குறச்ச இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன டென்ஸ் சொல்றோம்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். இது கிராமர். ஓகே, புரிஞ்சா புரியும், புரியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்மளோட கேஷுவல் சிச்சுவேஷன் ஸ்டைலுக்கு வந்துடலாம். ஓகே, சோ ஓகே, நாளைக்கு நடக்க போற விஷயத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி சொல்றீங்க. எப்படின்னா இதனால என்னன்னு சொன்னேன்? வில். என்ன சொன்னேன்? இப்படினால என்னன்னு சொன்னேன்? வில். சரிங்களா? இப்படின்னா பாஸ்ட்ல என்ன சொல்லணும்னு சொல்லிட்டேன், பிரசன்ட்ல என்ன சொல்லணும், இப்படின்னா ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல என்ன சொல்லணும்? என்ன வேர்டு? ஃபியூச்சர்னால ஒரு வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வில். என்ன வேர்ட்? வில். சரிங்களா? ஓகே, இதுக்கு மேல என்ன வேர்ட்? வில். ஓகே, நான் வில் வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது என்னது? ஐ வில். இப்போ இது என்னது? சாப்பிடுறது. ஓகே, வேர்ட் என்ன? eat. I will eat. ஓகே, இந்த I will eat னா அர்த்தம் என்னன்னா நான் நாளைக்கு சாப்பிடுவேன். இதத்தான் ஏற்கனவே இந்த ஒரு டென்ஸ்ல, என்ன டென்ஸ்ல விட்டுருங்க, ஏற்கனவே நாளைக்கு நடக்க போற விஷயத்த எப்படி சொல்லணும்னு சொன்னேன்? I will eat ன்னு சொல்ல சொன்னேன். அது ஆல்ரெடி புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இப்ப நான் என்ன பேசுறேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். I will eat ன்னு சொல்ல சொன்னேன். நாளைக்கு ஒரு விஷயம் நடக்குது, இந்த நிமிஷத்துக்கு மேல நடக்க போற எந்த விஷயமா இருந்தாலும் என்ன வேர்டு போட்டு பேசணும்? I will eat. I will play tomorrow. I will dance tomorrow. I will eat. I will play. I will dance. I will cook. இந்த மாதிரி பேசுறதுக்கு சொன்னேன். இப்ப வேற மாதிரி பேசுறேன். எதனா I will eat ன்னு சொல்லக்கூடாது. இந்த eat நான் மாத்தி என்ன பண்ண போறேன்னா eating. ஏன்னா அப்பதான் கண்டினியூஸ், ஐஎன்ஜி போட்டாதான் கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. அதனால ஐ வில். இதனால என்னதான்? வில். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஐ வில். அங்க என்ன சொன்னேன்? ஐ வில். அங்க என்ன சொன்னேன்? ஈட்னு சொன்னேன். இங்க ஐ வில் ஈட்ல ஈட்டிங். ஐ வில் ஈட்டிங். ஐ வில் ஈட்டிங். ஓகே, பட் ஒரு சின்ன பிரச்சனை, ஐ வில் ஈட்டிங்னு வராது. ஓகே, சோ நம்ம ஒரு வேர்ட் கூட ஆட் பண்ணிக்கிறோம், ஐ வில் பி ஈட்டிங். சரிங்களா? சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வில் ஈட்
சரிங்களா? இதுக்கு மேல நடக்க போற விஷயம் I will eat அன்னைக்கு சொன்னது. இப்ப சொல்றது I will be eating. I will be eating. Eating அப்படின்னா முன்னாடி என்ன போட்டுருங்க? be போட்டுருங்க. சரியா? கன்ஃபியூஸ் பண்ணல. I will eat. I will be eating. இந்த ஈட்ல தான் மாறுது. ஈட்னு நீங்க சொல்லணும்னா will eat. eating அப்படின்னு சொல்லணும்னா will be eating. ஓகே? இதுல I will eat நான் சொல்றதா I will be eatingனு சொல்றதா? ரெண்டுல ரொம்ப கிராமர் படி உள்ள நம்ம போனோம்னா வித்தியாசம் இருக்கு. அது வேற கம்ப்ளீட்டா, இது கம்ப்ளீட்டா வேற. ஓகே? சரி, டே டு டே இங்கிலீஷ்க்கு வரலாம், நார்மல் இங்கிலீஷ்க்கு வரலாம். இப்போ நாளைக்கு நான் கோயில் போவேன் அப்படிங்கறது நான் சொல்லணும் அப்படின்னா I will go to temple. I will go to temple. I will go or the two temple and the two எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறது அப்புறமா. இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் படிக்கல, அதனால உங்களுக்கு தெரியலனா ஐயோ நம்மளுக்கு தெரியலையே அப்படின்ட்டு எல்லாம் இப்போதைக்கு நீங்க கேர் பண்ண வேண்டாம். சரியா? இப்ப நம்ம பேசுறது அந்த 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 ஈட்டுக்கு அப்புறம் உள்ள வார்த்தையை நம்ம அதுக்கப்புறம் என்னெல்லாம் சேர்த்து பேசுறது பத்தி இன்னும் நான் உங்களுக்கு சொல்லி தரல. சரியா? இப்போதைக்கு இங்கிட்டோட நம்ம இந்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே? ஐ வில் கோ. ஓகே? புரியறதுக்காக இந்த டெம்பிளே சேர்த்து நான் சொல்றேன். ஐ வில் கோ டு டெம்பிள். ஐ வில் கோ, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஐ வில் கோ டு டெம்பிள். ஐ வில் பி கோயிங். ஐ வில் பி கோயிங் டு டெம்பிள். இது ரெண்டுல எது கரெக்ட்? நாளைக்கு நான் கோயிலுக்கு, நான் சும்மா கேஷுவலா சொல்றேன் உங்ககிட்ட. ஓகே? நான் உங்கள்கிட்ட சொல்றேன், தமிழ்ல சொல்றேன். நாளைக்கு நான் கோயிலுக்கு போறேன், நாளைக்கு நான் கோயிலுக்கு போறேன், இந்த மாதிரி விசேஷம் அப்படி நான் சொல்றேன். ஓகே? இதை இங்கிலீஷ்ல அப்படி சொல்றேன்னா I'll be going to temple. I'll go to temple. ஓகே? ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும், இது யூஸ் பண்ணலன்னா ஒஃபென்ஸ், தப்பு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. I'll be eating tomorrow or I'll eat tomorrow. சரியா? ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம சிச்சுவேஷனை. சும்மா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் பேசுறோம். ஸ்டார்டிங்ல இப்போ நான் உங்களுக்கு இந்த டென்ஸை இப்போ டென்சஸ் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதை அட்வான்ஸ் லெவல்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணல. இது பேசிக்கா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இப்படி எல்லாம் பேசுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கிராமட்டிக்கலா நான் அப்ரோச் பண்ணல. ஏன் அப்படி சொல்லி தர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பேசுறதுக்கு அவ்வளோ கிராமர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நானே பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு இங்கிலீஷ் பேச ஸ்டார்டிங் பண்ணேன் இல்லையா, அப்பவே எனக்கு கிராமர் எல்லாம் பெருசா தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் கிராமர் எல்லாம் கத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்போ எனக்கு பேசுறதுக்கு கிராமர் அன்னைக்கு தேவைப்படல, கத்துக்கிறதுக்கு நான் பேசுறதுக்கு. அதே மாதிரி தான் நீங்க வெளிநாட்டுல ஒரு இங்கிலீஷ்காரனை பிடிச்சி கேளுங்க, வாட் இஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வாட் இஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசுற ஒரு வெளிநாட்டுக்காரனை பிடிச்சி வச்சு நீங்க கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியவா போகுது, ஆனா சூப்பரா பேச போறான். ஓகே? சரி, அப்படி சொல்றதை விட நம்மளுக்கு இலக்கணம் எல்லாம் முழுசா தெரியுதா? லைக் வாட் இஸ் வினைச்சொல், வினைச்சொல் என்றால் என்ன, எழுவாய், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் படிக்கும் போது நான் படிச்சிருக்கேன். பட் இப்ப அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா தமிழ் பேசுறேன்ல, தமிழ் பேசுறேன். ஓகே? நான் பேசுறதுல ஒருவேளை நான் இந்த வேற்றுமை உருபை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், நான் ஒருவேளை எழுவாய் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், வினைச்சொல் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், என்ன வேணா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நான் பேசுறதுல இதான் பேசுறேன் அப்படிங்கறது எனக்கு தெரியாது. ஓகே? அதே மாதிரிதான் நீங்க என்ன டென்ஸ் பேசுறீங்க அதெல்லாம் காஷியஸா நீங்க தெரிஞ்சுட்டு தான் பேசணும்னு கிடையாது. சொல்லித்தரதா அப்படியே புரிஞ்சுக்கோங்க, பிளாட்டா புரிஞ்சுக்கோங்க. கிராமர் கிளாஸ் எல்லாம் அட்வான்ஸ் லெவல்ல வேணும் அப்படின்னா அது நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப நம்ம பேசிக் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். வாயை திறந்து நீங்க இப்போ பேசினா மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம். நாளைக்கு நடக்க போற விஷயம், நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை நீங்க சொல்லணும் அப்படின்னா ஐ வில் கோ டுமாரோ ஆர் ஐ வில் பி கோயிங் டுமாரோ. என்ன வேணா சொல்லுங்க, அந்த டென்ஸ் யூஸ் பண்ணுங்க, இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. இந்த இடத்துல இந்த ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மட்டும் ஐ வில் கோ டுமாரோ சொல்லுங்க, இல்லனா ஐ வில் பி கோயிங் டுமாரோ சொல்லுங்க. சரியா? இதுக்கு மேல எதனாவது டவுட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தனியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உங்களோட டவுட் மட்டும் நான் கிளியர் பண்ணி தரேன். சரிங்களா?
ஸோ பேசிக்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த லெசன் எல்லாம் யாருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் தெரியும், பட் எனக்கு வாய் திறந்து வரமாட்டேங்குது, தயக்கமா இருக்கு, தடுமாற்றமா இருக்கு, பயமா இருக்கு, கான்ஃபிடென்ஸே இல்லை, ஒரு மாதிரி யாராவது அசிங்கப்படுத்திடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்றது, உள்ள இருக்கும், ஆசை இருக்கும், பட் பேச முடியலங்கிற கவலை இருக்கும் இல்லையா, அவங்களுக்காக தான் நான் இப்ப டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப நான் சொல்றத பேசுங்க. ஓகே? ஐ வில் ஈட் டுமாரோ இல்லைன்னா ஐ வில் பி ஈட்டிங் டுமாரோ. இது ரெண்டுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களோ அதை இப்போதைக்கு நீங்க சொல்லிட்டு போங்க. சரிங்களா? இது ரெண்டுல ஒண்ணு வரல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு போயிடுங்க. இன்னைக்கு நான் பேசுறது வரல அப்படின்னா நோ ப்ராப்ளம், இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே இன்னைக்கு கான்செப்டை மறந்துருங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா? அப்புறமா நம்ம சரளமா செம்மையா பேசுவோம் இல்லையா, அப்போ இதெல்லாம் என்னன்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே? எஸ், நான் ஒரு வாட்டி இன்னைக்கு என்ன சொன்னேங்கிறத நான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன். ஸோ நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்களும் ஒரு வாட்டி சொல்லி பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே, ஃபைன். ஐ வில் பி eating tomorrow. நாங்க we will be eating tomorrow. You will be eating tomorrow. ஆமாதான், நீங்க கண்டிப்பா நாளைக்கு சாப்பிடுறீங்க. ஓகே? So you will be eating tomorrow. He will be eating tomorrow. She will be eating tomorrow. It will be eating tomorrow. They will be eating tomorrow. ஓகேவா? எல்லாருமே will be eating tomorrow. ஓகே? ஃபைன். ஓகே, இப்போ ஒரு வாட்டி பாஸ் பண்ணுங்க. நிறைய வாட்டி, நான் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ மட்டும் தான் சொல்லுவேங்க. அதுக்காக இவங்க ஒரு வாட்டி சொல்லிட்டாங்கன்னா நம்மளும் ஒரு வாட்டி சொல்றோம். நான் ரெண்டு வாட்டி சொன்னேன்னா நீங்களும் ரெண்டு வாட்டி சொன்னீங்க, அப்படி கிடையாது. நான் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ சும்மா சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணணும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நிறைய வாட்டி சொல்லணும். சரிங்களா? ஓகே, சோ இப்ப சொல்றேன். I will be playing tomorrow. You will be playing tomorrow. We will be playing tomorrow. He will be playing tomorrow. She will be playing tomorrow. It will be playing tomorrow. They will be playing tomorrow. ஓகேங்களா? ஸோ நீங்க வேற வேற verb யூஸ் பண்ணி நீங்க பேசலாம். ஓகே, ரியல் டைம் சினாரியோக்கு வரலாம். நாளைக்கு நடக்க போறது அப்படின்னா நாளைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? காலையில எழுந்திருப்போம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம், நம்ம காலேஜ் ஸ்கூலுக்கு போவோம், இல்லை ஆஃபீஸ் போவோம் இல்லையா? ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம சொல்றது அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசுங்க. தயவு செஞ்சு மனசுல பேசாதீங்க. இப்படி அப்படி தயவு செஞ்சு மனசுல பேசாதீங்க, வாயை திறந்து பேசுங்க. வாயை திறந்து பேசினாதான் வேற யாருக்கிட்டயா பேசும்போது இங்க இருக்கிற வார்த்தை வெளியில வரணும். அப்படின்னா நீங்க தனிமையா உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுல லைக் தனியா டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு தனியா உட்காந்துட்டு இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால பப்ளிக்ல 4 பேத்துக்கு முன்னாடி வாய் திறந்து பேச முடியும். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற அதே பிரச்சனை இங்கிட்டே இருக்கும், வெளியில வராது. சரிங்களா? நல்லா வாயை திறந்து நல்லா ஓபன் பண்ணி வார்த்தைகள் எல்லாம் நல்லா உச்சரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறுபடியும் ஒரு நல்ல கான்செப்ட்ல சீக்கிரமே நான் உங்களை மீட் பண்றேன். Till then, bye from Jessie. Take care.